கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கூயவனே 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 என் இயேசுவே, வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே, வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். கூயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கூயவனே 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 என் இயேசுவே, மீதியிடப்பட்ட மண் என்மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண் என்மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர், மீதியிடப்பட்ட மண் என்மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண் என்மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். கூயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எடுத்தவர்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதே இது இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் பொழுது, பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், gentleness, self control, against such things there is no law அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென். நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் உண்மைதான், வரங்களை பெற்றிருக்கிறோம் உண்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே நம்மளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்ன என்றால் இந்த ஆவியின் கனி.
ஆமென். விசுவாசிகளாய் வளர்கிறோம், விசுவாசிகளாய் சபைக்கு செல்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம். உண்மைதான், வரங்கள் செயல்படுகிறது, சொப்பனங்களை காண்கிறோம், தரிசனங்களை காண்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், அநேகருக்கு ஊழியம் செய்கிறோம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன், நல்ல ஒரு விசுவாசி அப்படியாப்பட்ட அந்த இடத்துல நம்ம வர வேண்டும் என்றால் நமக்கு ஆவியின் கனி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கனியினாலே அவர்களை அறிவீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். We can judge a person by his fruit. அப்போ நம்ம எப்படி ஒரு மரம் அந்த கனியினாலே அறியப்படுகிறதோ, ஒரு மரம் இருக்கு, நீண்ட நாள் வைக்கிறோம், உரம் போடுறோம், என்ன பண்ணுறோம், ஆனால் அதில் கனியே வரல அப்படின்னா அந்த மரம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே நல்ல கனி காய் வருது அப்படின்னா சிலது நல்ல காய்க்கும், சிலது ரொம்ப காய்க்காது, ஆனால் காய்க்கும், டேஸ்டாக இருக்கும். ஆனால் அந்த கனி தான் அந்த மரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படுகிற நாம், நம்ம கனியினாலே நம்ம அறியப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக இருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நம்ம அன்பா இருக்கிறோமா, நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோமா என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நமக்குள்ள இந்த நாட்களிலே அதிகமாய் தேவைப்படுகிறது கிறிஸ்துவின் அன்பு, மற்றவர்களை நேசிக்கும் அன்பு. அது மாத்திரமல்ல, சமாதானம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்க வேண்டும். சந்தோஷம், சமாதானம். அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வெளியரங்கமாக அவர்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதவர்களாக, சமாதானத்தை காண்பிக்காதவர்களாக இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் ஏதோ இழந்தது போல, சமாதானமாக இல்லாதது போல, மற்றவர்கிட்ட சொல்லும் போது என் லைஃப் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம், சமாதானம் தான். ஆனால் இதை வெளிப்படுத்த நம்ம பிரயாசம் எடுப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. பொறுமை இருக்கும். அநேக நேரங்களில் நம்மளுக்கு பொறுமை இருக்கும். சில நேரத்தில் சில காரியங்களை பொறுத்து போவோம். ஆனால் அதுவே நீடிய பொறுமை என்று இருக்கிற இடங்கள்ல அந்த பொறுமை, நீடிய பொறுமை என்பது நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகிறதா இருக்கிறது. ஆனால் அருமையான விசுவாசிகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்மளுக்கு தேவை நீடிய பொறுமை. நம்மை குறித்து ஏளனமான பேச்சுக்கள் வரலாம், தேவையில்லாத காரியங்கள் நம்மளை குறித்து பேசும் பொழுதும் அதை கேட்டுக்கொண்டும் நீடிய பொறுமையோடு இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தயவு. தேவன் நமக்கு தயவு பாராட்டினபடியால் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வரங்கள் செயல்படுகிறது. ஆனால் நம்ம மற்றவற்றை தயவு பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களில் மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிற ஒரு நல்ல குணத்தை கிறிஸ்துவலாகிய நாம் தொடர்ந்து நம்ம அதை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றவரிடத்தில் தயவு, உங்களுக்கு நீங்களே தயவு பாராட்டுவது அல்ல, மற்றவரிடத்தில் தயவு பாராட்டுவதாக இருக்க வேண்டும். நற்குணம் இருக்க வேண்டும். நல்ல குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம பார்த்து மற்றவங்க சொல்லணும், நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல குணசாலி, குணமுள்ள ஒரு சகோதரன், அவங்ககிட்ட பேசினாவே நல்லா இருக்கு, அவங்க நல்ல பொறுமையாக பேசுவாங்க, நல்ல தாழ்மையாக பேசுவாங்க, பொறுமையாக, அன்பா, இப்படி இப்படி நமக்குள்ள இருக்கிற குணம் வெளிப்படணும். நல்ல குணம் வெளிப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த கடைசி நாட்களில் அநேக கிறிஸ்தவரிடத்தில் வர தடையாக இருப்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களிடத்தில் வெளிப்படாத இப்படிப்பட்ட கனி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட அவசியமா இருக்க வேண்டியது இந்த நற்குணம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாந்த குணம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நிறைய இடத்துல மூத்தவர்களிடத்துல, நம்மளோட மேல் அதிகாரத்தில் கொஞ்சம் சாந்தமாக போயது உண்டு. ஆனால் வீட்டில் பிள்ளைகளிடத்துல சரி, பெற்றோரிடத்துல சரி, நம்ம சாந்தத்தை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தான் நம்ம பிள்ளைகளும் சரி, நம்ம பெற்றோர்களும் சரி, நம்மளை குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வைப்பாங்க. இவன் சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி,
இவன் ஜெபித்தாலும் சரி, இவனுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கப்பா, இவன் கனிகளை வெளிப்படுத்துறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நம்மை குறித்து இருக்கும். அது மாத்திரமல்ல, இப்படியாக இருக்கிறது 22 கடைசியில விசுவாசம் ஒரு கனி. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வரத்துல விசுவாசம் ஒரு வரம் அப்படின்னு இருக்கோ, ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, கனியிலும் விசுவாசம் ஒரு கனி. ஹல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர் எங்க செய்ய போறார்? அவர் எப்படி செய்வார்? எனக்கு என்ன செய்ய போறார்? இப்படி கிறிஸ்தவர்கள் சொல்வதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் ஊழியத்தில் செய்வார். இப்படி விசுவாச அறிக்கை செய்வதிலே நம்ம ரொம்ப முன் உதாரணமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ இப்படியாப்பட்ட கனிகளை வெளிப்படுத்துவது ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவை தெரியாத ஒரு பிள்ளை ஜனம் யாராவது வரலாம், வந்து நம்ம கிட்ட பேசும்பொழுது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த விசுவாசம் என்னும் கனியை வைத்தே அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஸோ இப்படி நம்ம மாறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறவர்களாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கனியெல்லாம் வெளிப்படுத்தி நம்ம நடிச்சிடலாம். சில நேரம் அன்பா இருக்கிறது போல, சாந்தமா இருக்கிறது போல, அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த இச்சை அடக்கம் என்பது இந்த நாட்களில் ரொம்ப அவசியம். இச்சை, இந்த உலக பிரகாரமான இச்சை, ஆமென், இது அப்படி அடக்கம் செய்யப்பட்டு இருக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அடக்கம் என்பது ஏதோ மண்ணை தூவிட்டு போறதில்லை, போட்டு மூடுறது. அதில் அப்படி தூவி மண்ணை தூவிட்டு அப்படி மறைப்பது இல்லை அடக்கம். அந்த ஃபுல்லாக கவர்டு திங் தான் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அப்படி அடக்கம் செய்யப்பட்டவர்களாக அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவாகிய நாம் கனிகளை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல விசுவாச பிள்ளைகளாக, நல்ல ஒரு விசுவாச போர் வீரனாக, தேவனுக்காய் கனி வெளிப்படுத்தி அநேகரை கர்த்தரிடத்திலே இழுத்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு மரமாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு கனி நிறைந்த ஒரு மரம் அநேகரை அட்ராக்ட் பண்ணும், கனி நிறைந்த ஒரு மரம் அநேக கல்லடிகளையும் படும், ஆனாலும் அநேகரை அட்ராக்ட் பண்ணும், அநேகரை ஈர்க்கும். அதே போல நம்ம கிறிஸ்துவுக்காக ஈர்க்கிறவர்களாக, அடிப்பட்டாலும் சரி, சொல்லுவாங்கல்ல, அதாவது பழம் உள்ள மரம் தான், கனி உள்ள மரம் தான் அடி ஜாஸ்தி ஒழுகுமா. ஆமென், ஹல்லேலூயா. அடி இருக்குதுன்னாவே நீங்கள் கனிகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பொறுமையாக இருக்கும் பொழுது சரி, சாந்தமாக இருக்கும்போது சரி, உங்களை குறித்து விரோதமாய் சிலர் பொறாமை கொள்ளும் பொழுது சரி, நீங்கள் எங்கெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் கனி வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த மொத்த ஆவியின் கனிகளுக்கான ஒரு ரூபமாக கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பாக இருந்தார், பாசமாக இருந்தார், மற்றவர்கள் அழுகும் பொழுது அழுதார். ஹல்லேலூயா. தயவு பாராட்ட வேண்டிய இடத்துல தயவு பாராட்டினார், கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் கண்டிப்பாக இருந்தார். அநேக இடங்களில் தேவன் அப்படி மொத்த ரூபமாக கனிகளை வெளிப்படுத்துவதாக இருந்தார். நம்மளும் கிறிஸ்துவை போல மாறதான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்போ மாறும் அப்படின்னா, கனிகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம மாறுவோம். அருமையான தேவச்சனமே, கண்களை மூடி, இயேசுவே, ஆண்டவரே, எனக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. நான் கனி நிறைந்த ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும், கனி நிறைந்த ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். இந்த ஜெப நாட்களிலே அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஜெபம் முடியும் பொழுது நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாக மாற வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.